டைம் 7 மணி இருக்கும். ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு 8 மணிக்கு மேல தான் வருவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு மேல தான் சமைக்க ஆரம்பிப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்யலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கான வேலைய தான் செஞ்சுட்ருந்தேன். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்ல இருக்க பொருள வச்சே செஞ்சிரலாம். ஒரு 3 பழுத்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடாயில தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், மிளகு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள், உப்பு, சாம்பார் தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அது ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையே சேர்த்துக்கிறேன். ஃபைனலி 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிரும். ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இருக்கிறது கோயம்புத்தூர் தான். அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்து மீன் கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். அங்கே தான் எப்போவுமே ஃபிஷ் எடுப்போம். அதே மாதிரி இன்றைக்கி போய் மீன் எடுத்துகிட்டு வந்து பொரிச்சாச்சு. அரிசி பருப்பு சாப்பாடு கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.